Hello, my dear goody soldiers. செகண்ட் மிட் டேர்ம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் எப்படி மார்க் வாங்குறது? நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா மார்க் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. பசங்களா, இந்த செகண்ட் மிட் டேர்ம் போர்ஷன் இருக்குது பார்த்தியா, அதுதான் இருக்கிறதுல ஈஸியான போர்ஷன். நம்ம குவார்டர்லியோ ஃபர்ஸ்ட் மிட் டேர்மோ படித்தது, இதுக்கப்புறம் படிக்க போகிற லெசன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஏன்னா இதுதான் நம்மளோட பப்ளிக்கில் ஒரு கொஷின் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வரக்கூடிய லாஸ்ட் பார்ட்டில் இந்த கொஷின் அதிகமாக இருக்குது. இப்போ 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அந்த 7, 8, 9, 10 அந்த கொஷின்ஸ் எல்லாம் இந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் வரும். அப்போ இந்த சாப்டர்ஸை நம்ம எப்படி படிக்கணும்? வேற லெவலில் தரமாக மாசாக படிக்கணுமா? ஸோ அப்போ இந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் மிட் டேர்மில் நம்மளோட ஸ்கோர் கட்டாயமாக ரொம்ப அதிகமாக இருக்கணும். முடிஞ்சால் சன் டேர்ம் கூட வாங்கிடலாம். ஸோ செகண்ட் மிட் டேர்ம் ஸ்கோரு, செகண்ட் மிட் டேர்மில் படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அதனால அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. படிக்க ஆரம்பிக்கலாமா? ஸோ செகண்ட் மிட் டேர்ம் 10th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளஸ் என்ன ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பிசாட் ஆன்லைனில் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 2-3 days ஆகிடுச்சு. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் சார் எக்ஸாம் சூப்பராக எழுதிருக்கோன்னு கமெண்ட்ஸ் மேலே கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எம்பிசாட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா இப்போயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸ்டடி வித் மீ. ஸோ எப்பயுமே நான் சொல்லுவேன், உங்க கூட நானும் சேர்ந்து படிக்க போகிறேன்னு. இந்த தடவையும் நானும் உங்க கூட சேர்ந்து படிக்க தான் போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங். நிறைய பேர் சார் காலையில் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்சால் எந்திரிக்கலாம், இதெல்லாம் பண்ணால் எந்திரிக்கலாம். நான் காலையில் வரேன், நான் காலையில் உங்க கூட படிக்க வரேன். அப்போ நீனும் படிக்கவான்னு சொல்ல கட்டாயமாக நீ வந்துடுவேல. ஸோ உனக்காக நான் வரேன். ஸோ அப்போ நீங்கள் எனக்காக வருவீங்களா வர மாட்டீங்களா? ஸோ வருவீங்க நான் நம்புறேன். ஸோ ஏர்லி மார்னிங் 10th ஸ்டாண்டர்ட்னால உனக்கு 6 to 7, 11th ஸ்டாண்டர்டுக்குலாம் 5 to 6. ஸோ உனக்காக 6 to 7. ஸோ நீங்கள் 5:30க்கு எந்திரிச்சா கூட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 6 o'clock கரெக்டாக கிளாஸ்க்கு வந்துடலாம். ஸோ 6 to 7. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 10 o'clockல ஏதாவது ஒரு 2 hours ஸ்லாட், ஒன்று 6 to 8 அல்லது 8 to 10. இந்த 2 ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் உனக்கு தினம் கிளாஸஸ் இருக்க போது. டெய்லி 20 minutes. நிறைய பசங்க கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, டெய்லி 1 டீட்டெயில் கொடுங்க சார், அப்படியே நம்ம டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ், கிரியேட்டிவ் 1 marks. ஆல்ரெடி உனக்கு தெரியும் கிரியேட்டிவ் 1 marksக்குரிய ப்ராசஸ் நம்ம சேனலில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு டெஸ்ட் சீரிஸ் அப்டேட்டில். ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த செகண்ட் மிட் டேர்ம் வார்க்கு ரெடியாக இருக்கு, அப்படி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, உண்மையிலேயே என் கூட ஃபாலோ பண்ண ரெடியாக இருக்கீங்க, கட்டாயமாக நான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கேப்டன் ரெடி ஃபார் செகண்ட் மிட் டேர்ம் வார், செகண்ட் மிட் டேர்ம் வார்க்கு நான் ரெடி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்ட்டில் தெரிக்க விட போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறத பார்க்குறப்ப மித்த ஸ்டூடெண்ட்டும் தே வில் கெட் சம் ஃபயர். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நம்ம படிக்கணும்னு. அதனால மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக இதை பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன? ஸோ சண்டேக்கு போகிறோன்னா ஒரு டார்கெட் இருக்கணும்ல. அவர் டார்கெட் இஸ் சாப்டர் 5, 6, சாப்டர் 10 and 11, சாப்டர் 19, 20, 21, 22. இந்த சாப்டர் 11 மட்டும் ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்கும், ஒரு சில ஸ்கூலில் இருக்காது. பயாலஜியில் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ இது காமனாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் செக் பண்ணப்பட்ட ஒரு அப்டேட்டட் சிலபஸ் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு. இதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸு புக் பேக்கில் போது நீ எதை படிக்கணும். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 80% மார்க் வாங்கணும். 100க்கு 80 மார்க் சயின்ஸில் வாங்கணும்னா புக் பேக்கை தரவாக கம்ப்ளீட் பண்ணிட்டனாலே போதும். 80 marks இஷ்யூர். 80க்கு அதிகமாகவே வாங்கிடலாம், 80 கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ அதை தாண்டி அடுத்து இருக்கக்கூடிய 20 மார்க்குக்கு தான் நீங்கள் கிரியேட்டிவ் 1 marks, கிரியேட்டிவ் கொஷின்ஸு, கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வேணும். ரைட்டா? ஸோ அப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கவனமாக படி. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாப்டர் 5க்கு அக்வாஸ்டிக்ஸ்க்காக. ரைட்டா? அடுத்து அதில் புக்கின்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சாப்டர் 6ல் ஷார்ட் ஆன்சர்ஸ் என்ன, ப்ரீஃபில் என்ன, டீட்டெயிலில் என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் புக்கின்ல என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும், இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இதோட PDF வந்துடும். நீங்கள் அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து சாப்டர் 10 எல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸ் படிச்சிருங்க. டீட்டெயிலில் 3, 4, 5 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அடுத்து அந்த ஈக்குவேஷன் பேலன்சிங், இதெல்லாம் கஷ்டம். நிறைய பேருக்கு கெமிஸ்ட்ரினாலே என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். நம்மளோட ரெகுலர் கிளாஸஸில் அதுக்கான ட்ரைனிங்கும் நான் பசங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ கவனமாக நம்ம கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அதுவே போதும். சாப்டர் 19ல் ஷார்ட் ஆன்சர்ஸ் என்ன, டீட்டெயில், ஹார்ட்ஸு, புக்கின்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இந்த கொடுத்துருக்க புக் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில்
புக்கின்ல இருந்து என்னென்னலாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்கே இருக்க எல்லா புக்கினுமே எடுத்துருக்கோம். சாப்டர் 20ல் என்னென்ன கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த 21ல் என்னென்ன பண்ணணும். ஸோ வேல்யூ பேஸ்டு கொஷின் விபிக்யூனா என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிடாத, வேல்யூ பேஸ்டு கொஷின் ஒன்று இருக்கும், அதுதான் விபிக்யூ. அதுக்கப்புறம் சாப்டர் 22ல். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதை மட்டுமாவது நீங்கள் படிக்கணும் ஃபார் ஸ்கோரிங் 60 to 70 100க்கு இவ்வளோ மார்க்குக்கு நீ வாங்கணும்னா இதை மட்டும் படிச்சிருக்கணும். அப்போ இதை தாண்டி வேணும், ஏன்னா நம்மளோட டார்கெட் எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு 500 அல்லது சென்டம் தான். ஸோ அது வேணும், அது எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெடின்னு டைப் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா கிளாஸ்க்கு ரெடியாக உட்காந்து காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணியில் ஏதாவது ஒரு 2 ஹவர் உனக்கு கிளாஸ் ஷெட்யூல் ஆகிருக்கும். அதை நீ அழகாக பார்த்துட்டு சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஏதாவது எனக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு என்ன மாதிரி அப்டேட் பண்ணலாம் நம்ம பிளான் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் நீ சொல்லிட்டு போயிடு. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால முடியும்? டாடா.